ஹை வாங்க, காலை வணக்கம். பாருங்கள், எல்லாருக்குமே சென்னையில் எல்லா இடத்துலையுமே விடாத மழை விடாத வெயில், அதனால் கிளைமேட் சரியில்லை. அதனால் இந்த கொள்ளு ரசம் வச்சு கொடுங்க. பாருங்கள், இரும்பல் சளி எல்லாமே, நெஞ்சு சளி எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கு தேவையானது பாருங்கள், கொள்ளு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம இது மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நல்லா வெந்துச்சு, கையில் இப்படி கசைக்கணும். அப்படி நான் கையிலே உடச்சி விட்டேன். நீங்கள் வேணால் மிக்சியில் கூட ஒரு ரோல் விட்டுக்கோங்க. 1 டம்ளர் கொள்ளு போட்டேன். தண்ணி நிறையா வைங்க. அந்த கொள்ளு தண்ணியில் வச்சா தான் ரசம் சூப்பராக இருக்கும். சளி நல்லா விட்டுரும். நான் 2 நாளைக்கு ரசம் ஆகிற மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். புளி கம்மியாக வைக்கிறேன், ஏன்னா எல்லாம் சளி இரும்பலாக இருக்குது. அதனால் புளி அதிகமாக வச்சா இரும்பல் அதிகமாகிடும். பூண்டு 2 பூண்டுங்க, ஒரு 20 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 2 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி, சீரகம், மிளகு. இப்போ இந்த சீரகம், மிளகு, பூண்டு, தக்காளி எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வந்த பின்னாடி அதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சட்டியில் தான் வைக்க போகிறோம் ரசம். 2 நாளைக்கு ஆகிற மாதிரி வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி தழை, தக்காளி அரைக்கக்குள்ளே ஃபஸ்ட்டு சீரகம் மிளகு அரைச்சிக்கணும். கொஞ்சம் பூண்டு, சீரகம் மிளகு 3 கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டு, இந்த கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். கொள்ளு நல்லா சூடு, அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா சமைக்கிற எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூனு கடுகு போட்டேன். கடுகு பொரியுது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட்டாயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க, ரசம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்னாலும் காரம் கம்மியாக வைக்கிறேன். நீங்கள் வேணால் 2 மிளகா வச்சுக்கோங்க. சீரக மிளகா அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணும். வெங்காயம் சிக்கக்கூடாது, நுர வரக்குள்ளே ஆஃப் ஆகிடணும். அதனால் பாருங்கள், மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 நாள் ஆகிற மாதிரி வைக்கிறேன் நான். உங்களுக்கு அந்த மாதிரி அரைச்ச பிடிக்கலன்னா சீரக மிளகு தட்டி போட்டு தக்காளியை நல்லா கையில் மசிச்சு கூட போட்டு செய்யுங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு, ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் எண்ணெயில் போட்டோன்னா நம்ம ரசம் கொதிக்காது தான் எடுக்க போகிறோம். அதனால் மஞ்சள் வாசம் அடிக்கும். அதனால் நம்ம எண்ணெயில் போட்டோம்னா அந்த மஞ்சள் பச்சை வாசனைலாம் போயிடும். நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினோடனே இந்த மசாலா ஊற்றிக்கலாம். நம்ம சீரக மிளகு மசாலா தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு வரணும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. பாருங்கள், 2 தக்காளி அரைச்சா எவ்வளோ, 2 பூண்டு, 2 தக்காளி, சீரகம் ஒரு 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூனு. 2 நாளைக்கு இந்த சட்டியில் 3/4 சட்டி வச்சா 2 நாளைக்கு இருக்கும். எல்லாருக்கும் சளிங்க. எங்கள் வீட்டில் சளி விடவே இல்லை. டெய்லி கசாயம். அந்த கசாயம் தான் எங்களுக்கு சரியாகுது. மாத்திரை மருந்தெல்லாம் சரியாகாது. அதனால தான் இந்த கொள்ளு அதுக்கு தான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சார். இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா வதங்கி இது கலர் மாறும். வாங்க கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் கிளைமேட் எல்லா இடத்துலையும் மாறி இருக்குது. இந்த மாதிரி வச்சு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிடுங்க. இது கொலஸ்ட்ராலை குறைக்கும். கொள்ளு அவ்வளோ நல்லது, எல்லாருக்குமே தெரியும். கொள்ளில் எல்லா நன்மையும் இருக்குது. இந்த கொள்ளு ரசம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா, பெரியவங்க நாமளும் வயசானவங்கெல்லாம் கூட இது ஊற்றி சாப்பிட்லாம். புளி கம்மியாக வச்சு சாப்பிடுங்க, எந்த தொல்லையும் வராது. நல்லா கொதித்து அது அப்படியே கலர் மாறும். நம்ம இந்த கொள்ளை மிக்சியிலே கூட ஒரு ரோல் அடித்து விட்டுக்கலாம். இன்னும் நல்லா திக்காக இருக்கும். நான் கையிலே அப்படியே பிசைஞ்சு ஊற்ற போகிறேன். இந்த தண்ணி தான் ரசம் டேஸ்ட்டு. தண்ணிக்கு நீ எடுத்துடாதீங்க, தண்ணியோடு ஊற்றணும். அப்படியே பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன். ஏன்னா ரசம் நான் நிறையா வைக்கிறேன். ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறேன். 2 நாளைக்கு வச்சுக்குவோம். மீந்தால் 3 நாளைக்கு கூட சூடு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கொள்ளு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் அப்படியே கொள்ளு மசிச்சு ஊற்றியாச்சு. இப்போது இந்த ஒரு கொட்டை புளியை சும்மா அப்படியே லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் கலக்கி அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரே டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நுர அந்த பப்புள்ஸ் வரக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு
பாருங்கள், ஒரு சட்டி நிறைய ரசம். ஒரு 4 ஸ்பூனு போடுங்க. பத்தலை, 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் உப்பு. அப்படியே மேலே நுரை வந்து லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கக்குள்ளே இறக்கிடணும். இந்த ரசம் வச்சாலும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூனு வெல்லம், சர்க்கரை எதுனாலும் போடுங்க. அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாமே சொல்லிப்போம், புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு கலந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டேன் நான். ஏன்னா எல்லாம் சளி இரும்பலாக இருக்கிறதுனால வெல்லம் போடல. சர்க்கரையும் நல்லா டேஸ்ட்டு தான். நான் சர்க்கரை தான் போடுவேன். போட்டாச்சு பாருங்கள். இன்னும் பப்புள்ஸ் வந்து அப்படியே முட்டை விட்டு கொதிக்கிற டைம் டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். இது சட்டிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இது ஸ்டவ் ஆஃப் பண்ணால் கூட கொதிக்கும். சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க, கொள்ளு ரசம் இதே மாதிரி நீங்கள் இதே மெத்தேடில் இப்படி செஞ்சு ஒரு 3 நாள் கூட சூடு பண்ணி 4 நாள் கூட சூடு பண்ணி வச்சு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. சட்டி கொள்ளு ரசம் ரெடி. வாங்க, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சளி, இரும்பல், ஜுரம் எல்லாத்துக்கும் இந்த ரசம் வந்து அவ்வளோ நல்லது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சளி, இரும்பல். அதனால் காலையிலேயே ஸ்கூலுக்கே ரசம் வச்சுட்டேன். இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டா சளி, நெஞ்சு சளி ஃபுல்லாக கரைஞ்சி மோஷனில் வெளியில் வந்துடும். அதனால தான் இது குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சட்டி சூடு ஆயிடுச்சுன்னா கோச்சிடும் ரசம். அவ்வளோதான், பப்புள்ஸ் வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொள்ளு ரசம் ரெடி. நல்லா திக்காக நல்லாயிருக்கும், குழம்பு மாதிரியே. அதுக்கு தான் இந்த கொள்ளு நம்ம நல்லா கலக்கி கையில் பிசைஞ்சு நல்லா ஒரு 5 விசில் விடணும். கொள்ளு வச்சு 1 டம்ளர் கொள்ளுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொள்ளு ரசம்னா ஊற்றி 4 டம்ளர் 5 டம்ளர் கூட ஊற்றி வேக வச்சு ஒரு 5 விசில் விட்டுட்டிங்கன்னா அப்படியே மாவு மாதிரி ஆகிடும். சூப்பராக பாருங்கள், கொள்ளு ரசம் ரெடி. குடிக்கலாம் போல் கட்டாயம். நான் இப்போ குடிக்க போகிறேன். இப்போ தான் கஷாயம் குடித்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து கொள்ளு ரசம் 1 டம்ளர் குடிச்சிட்டு போகிறேன்.